இங்க ஒருத்தன் தன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்றான். மாப்பிள்ளை வீட்டுல 25 பவுன் நகை கேக்குறாங்க. கடைசி நேரத்துல நகை வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கறான். இவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட்டிட்டு வரான். வந்தவன் கல்யாணத்துக்கு முதல் நாள் நான் நகை தருவேன், கல்யாணத்துல வர மொயில நகைக்கு சேர வேண்டிய காசும் என்னோட கமிஷனை நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறான். அவன் சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு முதல் நாள் நகையை கொடுத்துட்டு ஒரு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கிறான். அந்த நகை வச்சு கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. மொய் பணத்தை எண்ணி பார்த்தா பாதி நகைக்கு தான் காசு வருது. மிச்ச நகையை அவன் கலட்டி கொடுக்க சொல்றான். அதுக்கு கல்யாண பொண்ணு புருஷன் தூங்குனதுக்கு அப்புறம் கலட்டி தரதா சொல்றா. இப்ப இவன் அந்த ரூமை பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறவன் தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த வீட்டுல அந்த பொண்ணு இல்ல, அவன் புருஷன் வீட்டுக்கு போயிடுறான். இப்ப இவன் அந்த பொண்ணை தேடி அவளோட புருஷன் வீட்டுக்கு போகிறான். அங்க போய் அந்த பொண்ணு கிட்ட நகையை கலட்டி தர சொல்றான். ஆனா அங்க இருக்கிற எல்லாரோட கண்ணும் அந்த பொண்ணு மேலையும் அந்த பொண்ணு போட்டிருக்க நகை மேலையும் தான் இருக்கு. அவளால கலட்டி தர முடியாத சூழ்நிலை வரவும் நீ அண்ணன் கிட்ட தான் நகை கொடுத்து அவன் கிட்ட போய் வாங்கிக்கன்னு சொல்லிடுறா. அதே நேரம் அவனோட புருஷனும் அந்த ஊர்லயே பெரிய ரவுடியா இருக்கான். இப்போ தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட போய் நகையை கேட்கிறான். ஆனா அவனும் அந்த நகையை வச்சுதான் தங்கச்சி கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கான். அதனால நகையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்ப நடக்கிற வாக்குவாதத்துல அந்த பொண்ணோட புருஷன் இவனை கத்தியால குத்திட்டு வீட்டுக்கு திரும்பி வரான். அப்ப புருஷன் கையில இருக்கிற கத்திய இந்த பொண்ணு பாத்துடுறா. கொஞ்ச நாள் அவன் வராததுனால அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தேடி போகிறா. அவனோட ஊர்ல போய் பாக்குறப்ப அவனோட அம்மாவும் தங்கச்சும் கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறத அவ பாக்குறா. அத பார்த்ததும் அந்த நகையை திருப்பி கொடுக்க நினைக்கிறப்ப அந்த புருஷன்கார அந்த நகையை வாங்கி வச்சுக்கிறான். 10 நாளைக்கு அப்புறம் கத்தி குத்து வாங்கினவன் சரியாகி திரும்பி வந்து அந்த புருஷன் அடிச்சு நகை வாங்கிட்டு போறப்ப அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இந்த நகை இல்லைன்னா உனக்கும் மதிப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வரியா அப்படின்னு கேக்குறான். அந்த பொண்ணும் தனக்கு மதிப்பு இல்லாத இடத்துல இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூடவே போயிடுறா.